ஹலோ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 4 vlog பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பட்டாயாவில் தான் நம்ம இருக்கோம். பட்டாயா சிட்டி அந்த பீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஜஸ்ட் வந்து அந்த ரோடில் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிகிட்ருக்கேன் ரெண்டு பக்கமும். ஸோ இந்த பொம்மை நல்லா இருக்குல்ல, இது வந்து க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி அந்த டிரைவரோட பொம்மை. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த சிட்டி எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து மார்னிங் என்ன பண்ணோன்னு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி ஷார்ட் ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். மார்னிங் வந்து நாங்கள் புக்கெட்டில் இருந்தோம். ஸோ நேற்றே உங்களுக்கு தெரியும் நான் வந்து செக் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அது இன்றைக்கி மார்னிங் தான் அது. நாங்கள் மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இயர்லி மார்னிங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புக்கெட் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ புக்கெட் ஏர்போர்ட்லேருந்து பேங்காக் போயிட்டு அதுக்கப்புறமா பேங்காக்லேருந்து இந்த டாக்ஸி மூலமாக நாங்கள் வந்து பட்டாயா வந்துட்ருக்கோம். 7-Eleven ஷாப்ஸ்லாம் பாருங்கள் இங்கே தெரியும். ஸோ இதே ஷாப் தான் வந்து எல்லாமே இருக்குது. தாய்லாண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நிறைய ஷாப் எக்கச்சக்கமாக டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு என்ன நீட்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் மெக்டொனால்ட்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து யூஎஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாரின்ஸ் கண்ட்ரீஸ்லலாம் என்னென்ன பார்ப்பீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த டாக்ஸி வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தது. நான் நிறைய வந்து கிளிப்பிங்ஸ் போடலன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தான் கிளிப்பிங்ஸ் போட்டேன், எல்லாருக்கும் போர் அடிக்கும்னு. ஸோ அது இன்னொரு விலாகில் வேணால் நான் அதை ஆட் பண்ணுறேன். நான் அந்த புக்கெட் ஏர்போர்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி தாங்க இருக்குது. என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிளென்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக. ஸோ அது வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இல்லைங்க. அதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு டெவலப்டு சிட்டியுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளென்லினஸ் தான். நீட்டாக இருக்கணும். இது நான் வந்து கவர்மெண்ட்டையோ இல்லை வேறு யாரையோ நான் குறை சொல்லலை. நம்ம எல்லாருமே இந்த ஸ்டெப்பில் வந்து எடுத்து வைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்கே குப்பை போட்டாலும் நம்ம வந்து டஸ்ட்பினில் தான் போடணும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பீச்லாம். பட்டாயாவில் புக்கெட்லேயும் நல்லா இருந்ததுங்க. ஸோ பட்டாயாலையும் பீச்சுக்கு ஃபேமஸ். நாங்கள் வந்து பீச்சுக்காக மெயினாக இங்கே வரல. சில பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்கலாம் முக்கியமாக. இது வந்து 1 டே மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதுக்கு நடுவில் என் பொண்ணு வேறு சொல்லிகிட்டு இருந்தா, நம்ம பார்த்த அங்கிள் மாதிரியே இருக்காங்கம்மா, ஐலேண்டில் பார்த்த அங்கிள் மாதிரி இருக்காங்கன்னு ஒருத்தவங்கள பார்த்து ரோட்டில் சும்மா பார்த்து சொல்லிகிட்டு இருந்தா. இல்லை அவங்களாம் வந்து நம்மளே இப்போ தான் வரோம், அவங்க நேற்று தான் நம்ம பார்த்து அவங்க அதுக்குள்ளே இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி 2வது பொண்ணு வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் தாய்லாந்து வந்திருந்தாங்க இதே டைமு. ஸோ அவங்களையும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு அவள் வந்து ஒரு போட்டிக்கு சொல்லிகிட்டு இருந்தா, சும்மா அவங்க அக்கா கூட. இப்படி சும்மா ரெகுலர் பண்ணிக்கிட்டு ஒரு பொட்டு கூட ஆக்சுவலி என் சின்ன பொண்ணு தூங்கலைங்க. ஸோ காரில் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் 1:30 ஆக்சுவலி இப்போ டைமு. ஸோ நாங்கள் ரீச் ஆக போகிறது ஹோட்டலில் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். அதுக்கு தான் அவங்க டேர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கவே இல்லை அவள். ஸோ இப்போ தாங்க நம்ம ஹோட்டல்கிட்ட நெருங்கிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆட் ராக் ஹோட்டல். ஸோ இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். பட்டாயாவில் இருக்குது. இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ஆனால் வந்து 1 டே அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். பட் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. பட் ஸ்டில் வந்து நாங்கள் 1 டே தானே அப்படின்னு புக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து சைடு சும்மா டின்னர் இடம்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லே நான் தெரியுறேன்னு நினைக்கிறேன் இந்த ஷேடில். ஸோ சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதுல அந்த ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா கார் பார்க்கிங் பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளே ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குது நம்மள மாதிரி. ஸோ இதாங்க அந்த என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி நான் காமிக்கிறேன். ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கப்போ என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் தான் போகிறாங்க முன்னாடி. என் சின்ன பொண்ணு என் பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். சைடில் வந்து செக் அவுட் லக்கேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது சும்மா ஜஸ்ட்டு காமிச்சிருப்பேன் நான். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட செக் அவுட் கொடுத்துட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு நமக்கு என்ன டைம் போகணுமோ அந்த டைம் கூட வரலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா இந்த ஹோட்டலில் பயங்கரமாக இருந்தது பாருங்கள். லாபி தான் இது. பக்கத்துலேயே ஷாப்பு. நம்ம வந்து அந்த டீஷர்ட் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் போலுக்கு. பட் இது வந்து எதுவுமே வந்து சாதாரண மணி கிடையாதுங்க. இதெல்லாமே காஸ்ட்லி. அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டல்லே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அப்போ இந்த 1 டே ஸ்டேக்கு மட்டுமே நம்ம நிறைய பே பண்ணுறோன்னு அப்போ தான் தெரிஞ்சது. தாய்லாண்டில் இருக்கிறதுலே நாங்கள் தங்கினதுலேயே இது ஒன்று தான் காஸ்ட்லி. பட் ஸ்டில் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே 1 டே அப்படிங்கிறதுனால. ரொம்ப பிடிச்சிருந்ததானா இல்லை, அது 4 ஸ்டாராக இருந்தால் கூட அது வந்து அந்த சிட்டிக்காக மட்டும்தான் அவங்க காசு வாங்குறாங்க. எந்த இடம்னு என் ஹஸ்பண்ட் கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த பிளேஸ் கிடையாது. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ரிசப்ஷன் இது கிடையாது.
ஸோ அதனால் அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த சைடு பாருங்கள், சும்மா ஒரு கிட்டார் மாதிரி, இது ஒரு பேண்ட் மாதிரி இங்கே ஹார்ட் ராக்குங்கிறது. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிட்டிஸ்லேயும் ஒரு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க வந்து என்னென்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அதெல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க போல இருக்கு. அந்த பேண்டுக்காரங்க என்னென்ன வச்சுருக்காங்களோ கிட்டார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு அப்படி பார்த்தப்ப தெரிஞ்சது. நான் ரொம்ப நேரம் இந்த லாபியில் கூட இல்லை. நாங்கள் ஒன் டே இருந்ததுனால எங்களுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதாங்க ரிசப்ஷனு. ஸோ இங்கே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் போனப்போ. அதனால என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்ருக்காரு. இப்போ அவங்க ஏதோ ஒரு ட்ரிங்க் மாதிரி வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஜிஞ்சர் ஏல் மாதிரி டிப்பிக்கலாக ஏதோ சுகர் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்டாக தான் இருந்தது. எல்லாமே சுகராக என்னன்னு தெரில. எல்லாமே லைட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நமக்கு அந்த ஜீரணம் ஆறதுக்கு கொடுப்பாங்க அது மோஸ்ட்லி. பட் இது வந்து நேச்சுரல் ட்ரிங்க் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் தான். ஸோ அதனால் என் பொண்ணு நாங்கள் 3 பேரும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என் சின்ன பொண்ணு அங்கே ஏதோ விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கயிறில். ஸோ அதுதான் ஏதோ எனக்கு வந்து ஒரு பயம் என்னென்னா அதை தட்டி விட்டுருவாளுன்னு அதையே எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருந்தது, ஓகே. பட் ரொம்பலாம் நான் குடிக்கல. நான் கொஞ்சம் குடிச்சிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அவங்களும் ரொம்ப கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் சொல்லிகிட்ருக்கா. இதான் சும்மா ஹோட்டல் ரூம் ஓவர்வியூ. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே இது டிஷர்ட் மாட்டியிருக்காங்க, அதெல்லாம் காஸ்ட்டு. நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம போய் ரிசப்ஷனில் பே பண்ணணும். ஸோ சும்மா ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நாங்கள் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம். ஒரு கபோர்ட் மாதிரி இருந்தது சிலதெல்லாம், அதெல்லாம் நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் லாக்கரு. இப்படி வந்தோம் அப்படின்னா இதான் ரூமு. நாங்கள் இன்னும் இப்போ தான் வந்துவிட்டோம், அழகாலாம் எடுக்க முடில. திங்ஸ்லாம் வச்சாச்சு. சும்மா இது சிட் அவுட் பிளேஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். இல்லை எங்கள் பர்ஸு என்னென்னமோ இருக்குது. இதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுங்க, இது காசு கொடுத்து நம்ம வாங்கணும் பாதி ஐட்டமு. எப்படி ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள், சின்ன பசங்க இருக்கிற இடத்துல. ஸோ அதனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு பசங்க. இது ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி, நம்ம பெட்டி எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம், கபோர்ட் மாதிரி. ஸோ இதான் ரெஃப்ரிஜிரேட்டரு. ஸோ அது மினி ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் ட்வின் பெட் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ எங்களுக்கு 4 பசங்க இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தனித்தனியாக சொல்லியிருந்தோம். ஸோ 2 பேரும் ஒவ்வொரு இதில் படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் கூட. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணியை கொட்டி ஒரு ரகலை ஆகிடுச்சு. அதுதான் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே டிவி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெல்கம் எங்கள் பேர் போட்டு அதில் இருக்குது ஆக்சுவலி. இதுதான் அந்த பேண்டு. அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பேண்டு. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தோன்னா இதுதான் அந்த வியூ. அந்த பீச் வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சைடு பீச் வியூ. இதுதான் வந்து அந்த பட்டாயா பீச்சு, நல்லா இருக்குல்ல. இதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலும் நல்லா இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பாம் ட்ரீன்னு நினைக்கிறேன். பாம் ட்ரீ மாதிரி இருந்தது அந்த பேண்டு. இதில் என் பொண்ணு வந்து ஹாய் அப்படின்னு ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பசி ஒரு பக்கம், ஆனால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணில் 1:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து இப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு போகலாம், இவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம். ஏன்னா காலையில் வந்து மேகி பண்ணியிருந்தேன் நான். அந்த ஹோட்டல்லையே நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இவங்களுக்கு. மேகிங்கிறது அவ்வளோ நல்லதில்லை, பட் அவசரத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் மட்டும்தான் நான் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் ஃப்ரூட்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஹோட்டல்லேருந்து நடந்து இப்போ போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே இருக்குது ஆக்சுவலி இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே. நாங்கள் அப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரூட் ஸ்டால்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்டுவேன். ஸோ இப்போ காலையிலே பண்ணி அது நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மார்னிங். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அங்கே சாப்பிட முடியல. 7:30க்கே நாங்கள் 6:30க்கோ 7க்கோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த டைமில் ஏர்லியாக சாப்பிட முடியல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து சமைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேகி. காலையில் சாப்பிட்டாங்க, பட் ஸ்டில் இப்போ மத்தியானம் அவங்களுக்கு லஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுனால தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நீங்கள் எகெயின் நான் சொல்கிற மாதிரி தான் நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுதான் இவங்க ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், லிச்சி, தூரியன்னு சொல்லுவாங்க. இது வந்து மங்கோஸ்தீன். ஸோ மங்கோஸ்தீன் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. மேங்கோ. ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. வாட்டர்மெலன், பைனாப்பிள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் சொல்லுவேன் தாய்லாந்து வந்தால் ஃப்ரூட்ஸு மஸ்ட்டுன்னு. கிரேப்ஸு, ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டு, ஆரஞ்சு ஏதோ சம்திங், அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல இப்போது. அதுக்கப்புறம் எத்தனை விதமான ஃப்ரூட்ஸ் பாருங்கள். நமக்கு வந்து இதோட இந்த விலாக் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் விலாகில் நம்ம இன்னொரு இடத்த பார்க்கலாம். தேங்க்யூ.